வணக்கம். என் தம்பி வினோத் ஸ்ரீனிவாசனும் என் ஃப்ரெண்ட் ஆதித்ய பாலாஜியும் லண்டனில் 10 நாள் வராங்க. யாரெல்லாம் லண்டனில் அவங்கள பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ கீழே இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க. 13ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் வினோத் லண்டனில் இருப்பான். அங்கங்கே டெசிக்னேட்டட் ஏரியாவில் லண்டனில் சுற்றி இருக்கிறவங்கள எந்தெந்த ஏரியாஸ் எந்தெந்த இடத்துலன்னு இந்த கூகுள் ஃபார்மை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் டெஃபினட்டாக வினோதை பாருங்கள். அது மூலமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி மெயின் பிரேக்கிங் நியூஸ் சந்திரசேகர் இரா டாட்டாவில் ஓவர். ரொம்ப நாளாக இது புகஞ்சிட்டு இருந்தது. புது முதலாளி வந்தால் பழைய வேலைக்காரங்கள்லாம் போயிடுவாங்க. அதுதான் இது ஆயிடுச்சு. எப்போதுமே நான் சொல்கிறது இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, தி கிங் இஸ் டெட், லாங் லிவ் தி கிங். அதாவது ரத்தன் டாட்டாவோட செல்ல பிள்ளையாக இருந்த சந்திரசேகர் நியோல் டாட்டாவோட ஒத்து போக முடியல. இந்த நியோல் டாட்டாக்கு இவரை பிடிக்கல. அதனால் ரத்தன் டாட்டாவோட ஆடுங்கள்லாம் போயிட்டு புது ஆட்கள் வரணும். அந்த விதத்தில் பல பேர் போனாங்க. சந்திரசேகரும் ஒரு வழியாக அமுச்சிட்டாங்க. அதை முதல்ல இது ரொம்ப அக்லியாக்கி இது ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. February 27க்கு மேலே நான் இருக்க மாட்டேன், நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்கங்க அப்படின்னு சந்திரசேகர் சொல்லிட்டார். இன்றைக்கி உடனே டாடா கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் 3-4% விழுந்துருச்சு. டிசிஎஸ் 6% விழுந்துருச்சு. அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் டாடா குரூப் கம்பெனியில் பிளட் பாத். ஷார்ட் டேர்மில் இது நிறைய பெயின் கொடுக்கும், லாங் டேர்மில் இது கன்சிடரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நீங்கள் முன்னாடியே உங்கள்கிட்ட ஷேர்ஸ் இருந்தால் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரல் மார்க்கெட் வீக்னஸ் இருந்து அது இன்னும் கீழே போச்சுனாலும் தெரியாது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு இதை பார்க்கும்போது லார்ஜ் கேப்பில் இருக்கிற ஃபண்ட்ஸ்லேருந்து அவுட்ஃப்ளோ போக ஆரம்பிச்சிருச்சு. டாட்டாவோட மேஜர் கம்பெனிஸ் எல்லாமே லார்ஜ் கேப்பு. அதனால் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வெளில போகிறச்ச டாட்டா ஸ்டாக்ஸை இன்னும் விற்கிறதுக்கு கூடும். ஸோ டபுள் வேமியாகவும் ஆகலாம். பட் உங்களால் ஒரு 3-4 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ண முடியும்னா இது ஒரு நல்ல கன்சிட்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. கீழே இறங்க 1-2ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். புது முதலாளி வந்துட்டார். புது முதலாளி ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ராஃபிட்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர் வேல்யூ பெட்டராக இருக்குங்கிறது என்னோடய கருத்து. இதுதான் நடந்தது. அடுத்து அதனால் விஜய் சிங்கும் ரிசைன் பண்ணிட்டார். அவர் ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி. ரொம்ப நாள் ரத்தன் டாட்டா ட்ரஸ்ட்லேயும் தொரப் டாட்டா ட்ரஸ்ட்லேயும் இருந்தார். அவருக்கு 4 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பொசிஷனை ரிசைன் பண்ணிட்டார். ஸோ இவரும் வெளில போயிட்டார். இதெல்லாம் இன்னொரு டெவலப்மெண்ட் என்னென்னா, அப்பர் ஷேர் லிஸ்ட்டில் அப்பர் என்பிஎஃப்சி லிஸ்ட்டில் டாட்டா பேர் இருக்கிறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும், இன்றைக்கி ப்ளூம்பர்கில் ஆண்டி முகர்ஜி எழுதியிருக்கிறார். ஒரு பாசிபிள் லிஸ்டிங் ஐடியா கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு டெட்டு ஒரு $30 பில்லியன் வாங்கி அந்த ஸ்டாக்கை ஃபுல்லாக இவரோட ஸ்டாக்கை வாங்கிடுறது, மிஸ்திரியோட ஸ்டாக்கு. அதுக்கப்புறமா டிஃப்ரென்ஷியல் ஓட்டிங் டாட்டா அண்ட் சன்ஸை லிஸ்ட் பண்ணி அந்த கடனை கம்ப்ளீட்டாக அடைச்சிடுறதுன்னு பிளான் கொடுத்துருக்காரு. பட் அது எந்த ரூபத்தில் வரும், எங்கே போகும், இல்லை கவர்மெண்ட்டை சமரசம் பண்ணி இஷ்யூவே வராமல் பண்ணிடுவாங்களா, அதை பற்றி நம்மளுக்கு எந்த டேட்டாவும் இல்லை. கார்த்தால 62 பாயிண்ட் நெகட்டிவில் இருந்த நிஃப்டி இந்த நியூஸ் வந்தோன்னே பேராக அரைஞ்சு 192 பாயிண்ட் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அட் ஒன் சேம் டைம் 200 பாயிண்ட் நெகட்டிவாக இருந்தது. பேங்க் நிஃப்டி 80 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி முக்கிய செய்தி, இப்போ 14,200 கோல்டு கேட்டகரியும் நேற்றுலேருந்து $50 டவுனு. 15,491 24 கேரட் கோல்டு. வெள்ளி 260ங்கிறாங்க. ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 2,37,237 ரூபாய் இறங்கி 95.40. இந்த ரஷ்யா சாங்ஷனும் ஈரான் ஆயில் மேலே இருக்கிற சாங்ஷன்னால் கச்சா எண்ணெய் $93 கிட்ட போயிடுச்சு. ஓவராலாக இது எதுவுமே இந்தியாவுக்கு இன்றைக்கி நல்ல செய்தி ஒன்றும் கொடுக்கல. அதனால் மெட்டலு எல்லாமே மீனிங்லெஸ். எல்லாத்துலேயுமே டாட்டா இருக்கும், அடி வாங்கியிருக்கும். இன்றைக்கி 3.9% அமர்ராஜா நேற்று ஏறினத்துக்கு மேலே ஏறி இருக்குது. பேட்டா 3% ஏறி இருக்குது.
தங்கமயில் 2% ஏறியிருக்கு. டிசிஎஸ் வந்து 6% டவுனு. ஓவராலாக மார்க்கெட்டில் ஹெவி ப்ரெஷர் ஆன் டாடா ஸ்டாக்ஸ் தெரியுது. இன்றைக்கி வந்து மணப்புரமில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு. ஆஷிஷ் சிங்னு ஒருத்தர் எம்டியாக போட்டிருக்காங்க. அவர் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்லேருந்து வந்திருக்காரு. அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் தான் எம்டி அண்ட் சிஇஓவாக இருப்பாருன்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் இருந்த எம்டி அண்ட் சேர்மனாக இருந்த நந்தகுமாரை நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக ரீடெசிக்னேட் பண்ணி அமைச்சிட்டாங்க. ஃபேமிலி பிஸ்னஸ் இன்னையோட ஓவர். இன்னிலேருந்து வந்து ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கும் மணப்புரம் வந்து போன வருஷத்துல இந்த வருஷத்துக்கு ப்ராஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 360 ரூபாய்க்கு மேலே ஷேர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட்ஸ் வந்ததுனால ஒரு 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஷேருக்கு 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. ப்ராஃபிட்ஸ் வந்து 582 கோடி ரூபா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மணப்புரமில் ஒரு புது ஈரா ஆரம்பிச்சிருச்சு. ஃபிட்ச் இந்தியா ரேட்டிங்கை வந்து BBB- வச்சுருக்காங்க. ஸ்டேபிள் அவுட்லுக்கும் க்ரோத்து 6.4% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட் டேர்மில் வந்து லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நெட் அவுட் ஃப்ளோ தெரியுது. 12% வரைக்கும் நெட் அவுட் ஃப்ளோ 1332 கோடி ரூபா போயிடுச்சு. மிட் கேப்பு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ ரியலாக பணம் போடுறது வந்து ஸ்மால் கேப்பில். ஏன்னா லோஸ்க்கு அப்புறம் ஸ்மால் கேப் தான் ரிக்கவரியை லீட் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. இந்த ஸ்மால் கேப்பில் மட்டும் பணம் போட்டுட்ருக்காங்க. இதில் ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா பட்டுன்னு அதுவும் ரொம்ப ரேப்பிடாக விழும். ஐடிசி வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோட டைப் பண்ணி வர்ணா ஆந்திரா அப்படிங்கிறது இது வந்து 100 வில்லேஜை வந்து அக்ராஸ் 9 டிஸ்ட்ரிக்ஸை எடுத்து அதை மாடல் வில்லேஜஸாக மாற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 0 பவர்ட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்ரேஜ் கன்சியூமர் ஸ்டாக் வந்து இன்றைக்கி 10% மேலே விழுந்திருக்கு. சுதீர் சீதா ரொம்ப நாள் ஹெட்டு சடனாக ரிசைன் பண்ணது பெருசாகிடுச்சு. ஹெச்எஸ்பிசி வந்து இது டவுன் இப்போ வெறும் ஹோல்டில் போட்டிருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து இந்த ப்ராஃபிட்ஸ் 36% விழுந்திருக்கு. இந்த ப்ராஃபிட்ஸ் விழுந்ததுக்கு மெயின் காரணம் 4 அக்விசிஷன் ரிலேட்டட் காஸ்ட்டை எக்ஸ்பென்ஸில் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. டாட்டா இந்தியாவோட ப்ராஃபிட்ஸ் 23% ஜம்ப் ஆகிருக்கு. எம்ஆர்எஃபோட குவார்ட்டர் ப்ராஃபிட்டும் கீழே விழுந்திருக்கு. ஏன்னா இன்புட் காஸ்ட்டும் மார்ஜின் ப்ரெஷர்னால் 495 crores இருக்குது. டிசிஎஸ் வந்து எம்ப்ளாயி டேட்டாவும் எக்ஸ்ப்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் கஸ்டமர் டேட்டா எக்ஸ்ப்ளாய்ட் ஆகலன்னு. சன்ஃபார்மாக்கு வந்து கோர்ட்டில் வந்து செமிக்ளூடைடோட டேப்லெட்டை லான்ச் பண்ணக்கூடாதுன்னு நோவா நாட்டஸ் ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க. எல்என்டி வந்து ரேர் எர்த் மெட்டல்ஸை என்டர் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் வந்து சைனீஸ் டிபெண்டன்ஸை கட் பண்ணுறதுக்கு. ஓவராலாக மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. மூடு சாம்பராக இருக்கும். இந்த வந்து டாட்டா ஷேர்ஸை 1-2 கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உன் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.